மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மதுரை மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டது. அதிமுக ஆட்சியில் சிறந்த நிர்வாகத்திறமை மிக்க மாநகராட்சியா இருந்தது. இன்றைக்கு மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல். உண்மைதானே? பத்திரிகை வந்த செய்தி தானே. ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி சேர்ந்த மேயர், இந்த மதுரையினுடைய மேயர் ஆளுங்கட்சி சேர்ந்தவர். இதுல முறைகேடு 200 கோடி நடந்ததாக பத்திரிகை செய்தி. சொத்து வரியில 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, முறைகேடு செய்ததாக பத்திரிகைலாம் செய்தி வந்திருக்குது. இந்த அரசாங்கமே விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல மண்டல குழு தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செஞ்சிட்டாங்க. எதுக்கு ராஜினாமா செஞ்சாங்க? ஊழல் செய்ததால ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அதுல 2 மண்டல 2 பேர் மாநகராட்சி வரி குழு தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. அதோட நகரமைப்பு குழு உறுப்பினர் தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. அதோட 2 பேர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா மக்களிடத்தில் இருந்த வாங்கிட்ட வரிய ஏமாற்றிய அரசு திமுக அரசு. திமுக கட்சி சேர்ந்த இந்த மேயர், மண்டல குழு தலைவர்கள், அதிகாரிகள் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு இதெல்லாம் யாரெல்லாம் இந்த சொத்து வரி முறைகேட்டில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஏழை எளிய மக்களிடத்தில் இருந்த சொத்து வரி வசூல் பண்ணி இப்படிப்பட்ட கொள்ளை அடிக்கின்ற அரசு தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த காவல்துறை விசாரிக்குது. காவல்துறை விசாரிச்சு மேயரை கைது செய்யல, மேயருடைய கணவரை கைது செய்யறாங்க. இதுக்கு யாரு பொறுப்பு? மேயர் தானே பொறுப்பு. மேயருடைய கணவரை கண் துடைப்புக்காக இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் மீது சரியான பதிவு செய்யல வழக்கு. ஒரு சாதாரண செக்ஷன்ல போட்டு அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு மக்கள் இருக்கின்ற எதிர்ப்பை குறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்திருக்கின்றது. உண்மையிலேயே ஊழல் செய்கின்றவர்கள் இந்த மாநகராட்சியுடைய மேயர். அவரை ஏன் இன்னும் பதவியில தொடர வச்சுட்டு இருக்கிறீங்க? இதுல என்ன மர்மம் இருக்குது? ஏதோ மேலிடம் வரைக்கும் பிரச்சனை இருக்க மாட்டிருக்குது. அதனாலதான் இன்னும் மேயர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க. ஆக மதுரை மாநகராட்சியில் ஊழல் செய்தது இந்த திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர், மேயர், சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள்.